டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ ரீசெண்டா ஒரு டிஜிகோல்டு கம்பெனி வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நிறைய இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து அது சப்போர்ட்டிவா பேசுறாங்க. நான் அந்த வீடியோ இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். ஸோ அவங்க அதுல ஒரு கணக்கு போட்டு காமிச்சாங்க. அந்த கணக்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த 3 டைப் ஆஃப் கோல்ட்லயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க. அந்த டிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு 30,000 40,000 வந்து டிஜிகோல்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸா இருக்கிற மாதிரி நீங்க காட்டியிருந்தீங்க. ஜஸ்ட் ஒரு 30,000 40,000 எக்ஸ்ட்ராஸா கிடைக்குன்றதுக்காக என் 10 லட்ச ரூபாய் நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? பிசிக்கல் கோல்டு என்னோட ஓன் ரிஸ்க் தான். அதை நான் பாதுகாத்தாகணும், இல்லை போய் லாக்கர்ல வைக்கணும், லாக்கருக்கான ஃபீஸ் கொடுக்கணும். டிஜிகோல்டுக்கு கவர்மெண்ட் பேக்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த சம்பந்தம் கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல கோல்டு இடிஎஃப்லயோ 4 கோடி ரூபாய் கூட நம்பி போடலாம். நாளைக்கு என் காசு திரும்ப எனக்கு கிடைச்சிடும். பட் டிஜிகோல்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு திரும்ப கிடைக்குமா? அவன் செத்துட்டான்டா. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாங்க, நான் அவங்கள ப்ளேம் பண்ணல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் எ ஃபினான்ஷியல் அட்வைசரா நான் சொல்லி தான் ஆகணும். அதாவது செபி பேக்கிங் இல்லைன்னு சொன்னப்போ நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? ஏன் கோர்ட் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, லா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க, போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? சிறுக பணம் சேர்த்து நகையா வாங்கணும், இல்லைன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கணும்ன்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க காசை எங்க போய் அவங்க மீட் எடுப்பாங்க? ஸோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க பிளைண்டா நம்பிடாதீங்க. ஈவன் நான் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. நீங்க ரிசர்ச் பண்ணி எது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இதுல வந்து கவர்மெண்ட் பேக்கிங் வருமா, செபி கண்ட்ரோலுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு கமாடிட்டின்றனால செபி இதுக்குள்ள வர முடியாது. மேபி கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்காக தனியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம்.